நம பார்வதீபதேர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. அடியவர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று நான் ஆண்டாள் நாச்சியாரால் பாடப்பெற்ற திருப்பாவையின் பாடல் 23 பாடி ஒரு விளக்கம் வர இருக்கின்றோம். நன்றி. மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும், மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும், மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து, சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் வெந்துதறி, வேரி மயிர் பொங்க எப்பாடும் வெந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு மாரிமலை முழஞ்சு மண்ணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் வெந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே பொந்தருளி கோப்புடைய, உன் கோயில் நின்று இங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த, சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும், மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் வெந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதரு மாப்போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இதனுடைய பொருள் விளக்கம். மழைக்காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கும் பெருமைமிக்க சிங்கம் விழிக்கின்றது. அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கின்றது. நாற்புறமும் நடமாடி வெளிரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது. அதுபோல காயாம்பு நிறத்தை உடைய கண்ணனே, நீயும் வீரநடை போற்று உன் கோயிலிலிருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய். வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றியுள்ள வேண்டுகிறோம். நன்றி. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.